ஏஐஸ் டெஃபினட்டா எல்லா கோடர்ஸ் அண்ட் புரோகிராமர்ஸ 2026ல ரீப்ளேஸ் பண்ண போகுது. லேட்டஸ்டா வந்த ஏஐ ரிப்போர்ட் படி நெறைய டொமைன்ல ஏஐ இன்டென்சிவான ரோல்ஸ ப்ளே பண்ணுது. அதுல ஒன் ஆஃப் த டொமைன் தான் கம்ப்யூட்டர் அண்ட் மேத். கம்ப்யூட்டர்ல நம்ம இன்னைக்கு எழுதுற நெறைய புரோகிராமிங் ஏஐ குடுக்கறதுனால தான் இருக்கு. அதனால ஏஐ என்ன ஹியூமன்ஸ ரீப்ளேஸ் பண்ணிடுமா என்ன? அதுக்கான பேசிக் எக்ஸாம்பிள் பார்ப்போமா? ஃபார் எக்ஸாம்பிள் 2.9 பெருசா இல்ல 2.11 பெருசான்ற பேசிக் கொஸ்டின நான் ஏஐ கிட்ட குடுக்குறப்போ, அது என்ன மாரி சொல்யூஷன குடுக்குதுன்னு பார்ப்போமா? இப்ப இந்த சொல்யூஷன பார்த்தே உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். சோ ஏஐயால கரெக்ட்டான ரீசனிங்க எல்லா டைமும் புரொவைட் பண்ண முடியாது. அதனால ஏஐ குடுக்குற கோடு தான் கரெக்ட் அப்படின்றத நம்மளாட்டி புரொடக்ஷன்ல மூவ் பண்ண முடியாது. இதனால தான் பேசிக் தெரிஞ்ச ஒரு கோடர்ஸ் ஏஐ குடுக்குற ஆன்சர் கரெக்ட்டா இல்லையா? நமக்கு ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகாதா? ஆப்டிமைஸ்டா இருக்கா? இல்லையா? இப்படின்ற எல்லா ஆஸ்பெக்ட்லயும் திங்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அத புரொடக்ஷனுக்கு மூவ் பண்ணுவாங்க. இதனால தான் உங்களுக்கு பேசிக்ஸ் தெரியலன்னா உங்களோட டொமைன்ல டெஃபினட்டா ஏஐ உங்கள ரீப்ளேஸ் பண்ணிடும். சோ இந்த வீடியோல ஏஐஸ் ஹியூமன்ஸ ரீப்ளேஸ் பண்ணுமா? பண்ணாதான்றத ஒரு சின்ன குட்டி எக்ஸாம்பிள்ஸோட பார்த்திருக்கோம். சோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம நெக்ஸ்ட் டாபிக்க பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்.